அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் டாக்டர் ஜெயராணி காமராஜ், ஆகாஷ் குழந்தையின்மை சிகிச்சை மையத்தின் சிறப்பு மருத்துவ நிபுணர். இன்று ஒரு பெண் கருத்தரிக்கும் பொழுது இந்த நஞ்சு, அதாவது குழந்தைக்கு தாய்க்குள்ள கனெக்ஷன், இந்த நஞ்சானது கர்ப்பப்பையின் கீழ்ப்புறத்தில் இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும்? ஸோ பொதுவாக இந்த நஞ்சு உருவாகுவது பெண்ணின் கர்ப்பப்பையின் மேல் புறத்தில் தான் உருவாகும். அதாவது ஃபண்டஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஃபண்டஸில் உருவாகும். இந்த ஃபண்டஸில் உருவாகி குழந்தை கரு கீழே இருக்கும். ஸோ அப்பொழுது தான் இந்த பிரசவ நேரத்தில் முதல்ல குழந்தை பிறக்கும், அதுக்கப்புறம் தான் நஞ்சு வரும். ஆனால் அந்த நஞ்சானது குழந்தைக்கு முன்பகுதியில் அடிப்பகுதியில் இருந்தால் பலவிதமான சிக்கல்கள் உருவாகும். என்னென்ன சிக்கல்கள் உருவாகலாம்? இந்த கரு வளரும்போது, இந்த நஞ்சு வளரும்போது பல நேரங்களில் ப்ளீட் ஆகலாம், உதிரப்போக்கு ஏற்படலாம். பல நேரங்களில் இந்த நஞ்சு பிரிவானமாகி அப்ரப்ஷன் என்ற சீரியஸான காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படலாம். 3, இந்த நஞ்சு பிரிவதனால குறை பிரசவம் ஏற்படலாம். சில நேரங்களில் இந்த நஞ்சோட பகுதி கீழ் இருப்பதனால பலவிதமான அடிக்கடி ப்ளீடிங் ஆகி நஞ்சுக்கு கீழ் உள்ள இடங்களில் ஒரு ஃபைப்ரின் டெபாசிஷன் ஆகி கருவின் வளர்ச்சிக்கு போதுமான அளவு உணவு கிடைக்காம இந்த குழந்தையோட இடை குறைவு, IUGR, ஸ்மால் ஃபார் ஜெஸ்டேஷனல் ஏஜ், இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இந்த குழந்தைக்கு உருவாகலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நஞ்சு கீழே இருந்தால் இந்த பெண்ணால் இயற்கையாக நார்மல் டெலிவரி பண்ண முடியாது. ஏன்னா முதல்ல குழந்தை பிறக்கணும், அப்புறம் தான் நஞ்சு வெளிவரணும். ஆனால் இந்த நஞ்சு முன்பக்கம் இருந்தால் முதலில் இது பிரியும் பொழுது அதிகமான ப்ளீடிங் ஆகி அதனால் தாயின் உயிருக்கும் கருவின் உயிருக்கும் ஆபத்து ஏற்படலாம். ஸோ நஞ்சு கீழே இருப்ப நிலை தான் பிளாசண்டா ப்ரீவியான்னு சொல்கிறோம். இந்த பிளாசண்டா ப்ரீவியாவில் நிறைய கிரேட்ஸ் இருக்குது. டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4. இது ஒவ்வொரு டைப்லேயும் சில மாறுபாடுகள் இருக்கும். ஸோ டைப் 1, டைப் 2 இருக்கிறவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகலாம். ஆனால் டைப் 3, டைப் 4 இருக்கிற பெண்களுக்கு சிசேரியன் செக்ஷன் தான் தேவைப்படும். இந்த பிளசண்டா ப்ரீவியா இருக்கிற பெண்கள் கர்ப்ப காலத்தில் கவனமாக இருக்கணும். ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, ஹெவி ஒர்க் பண்ணக்கூடாது, ரொம்ப லாங் ட்ராவலை தவிர்க்கணும். பல நேரங்களில் இந்த கர்ப்பப்பையின் வாய், அதாவது சர்விக்கலுக்கு மேலே இந்த நஞ்சு இருப்பதனால கணவன் மனைவி உறவு இருக்கும் பொழுது ப்ளீடிங் ஆவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ இந்த வகையில் ஒரு லோ லைங் பிளாசண்டா, தட் இஸ் பிளாசண்டா ப்ரீவியா என்ற நஞ்சு கீழ் இருக்கும் நிலை ஒரு நார்மல் டெலிவரி ஆகாது. இவர்களுக்கு சிசேரியன் தான் தேவை. இந்த நஞ்சு கீழ் இருப்பது பல காரணங்களில் உருவாகலாம். பொதுவாக ஏற்கனவே ஒரு சிசேரியன் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் தான் அந்த நஞ்சு உருவாகும். பல நேரங்களில் அடிக்கடி குழந்தை பேர் பிறந்த பெண்களுக்கும் இந்த நஞ்சு கீழ் இருக்கலாம். சில நேரங்களில் இரட்டை குழந்தைலாம் இருந்தால் பெரிய நஞ்சாக கீழ்ப்பக்கமும் இருக்கலாம். ஸோ நஞ்சு கீழ் இருக்கும் முறை நார்மல் டெலிவரி ஆகாது, ப்ளீடிங் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், குழந்தை வளர்ச்சியும் பாதிக்கலாம். இதற்கான தீர்வு முறை எலெக்டிவ் சிசேரியன் செக்ஷன். ஸோ இதனை மனதில் கொண்டு பிளாசண்டா ப்ரீவியா இருக்கிற பெண்கள் கவனமாக இருந்தால் குழந்தையின் தாயும் ஆரோக்கியமாக இருக்க முடியும்.